தம்பி அது நான் எதுவும் மனசுல எழுதி வச்சு பேசுறேன். என் மனசு என்ன தோணுது பேசுவேன். இப்பயும் அப்படித்தான். நீ திருப்பி கேட்ட ஞாபகம் இருக்காது எனக்கு. எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுவேன். நான் உண்மையை பேசுறேன். போய் பேச ஞாபகம் வச்சுக்கணும். எங்கடா படிச்சேன்? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சேன். என்ன டிகிரி வச்சிருக்கேன்? MBA கோல்ட் மெடல் போய் என்ன சொன்ன அன்னைக்கு அப்படி யோசிக்கணும். நான் படிச்சு பச்சைமன் கல்லூரி எப்படி இங்கெல்லாம் படிச்சு முடிச்சேன், டிகிரி வாங்கினா மெட்ராஸ் படிச்சேன். எப்படி சரளமா இருக்கும். ஏன்னா நான் உண்மையை பேசுறேன். இந்த உண்மையை பேசுறதுக்கு முதல்ல உறக்க பேச சொல்லுவோம்ல. என் தாய் தகவல் சொல்லி விஷயம், என் பாட்டனா சொல்லி விஷயம் தான். உண்மையை உறக்க பேசு. உறக்க பேசுனாலே போதும். ஒரு முறைக்கு ஒரு முறை தான் பேசுவேன். 2 முறை கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா எனக்கு வேஸ்ட் ஆகிடும். நான் ஒரு முறை தான் பேசணும். அந்த ஒரு முறை உறக்க பேசுது. பயம் இருக்கிற என்ன பண்ணும் அப்படின்னா சத்தமாக பேசவே மாட்டோம். பயந்து பேசுவோம். பயம் என்ன பண்ணணும்? சாவடிச்சிடும். நீ போய் பேசுனா தலை முடியணும் போல, தப்பு பண்ண தலை முடியணும். நான் தப்பை திருத்திக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா தப்பான மனுஷனே கிடையாது. எல்லாரும் தப்பு பண்ணவங்க தான். எல்லாரும் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். நம்ம தப்பை திருத்திப்போம். உன் தப்பை கேட்டாலும் உன் பக்கத்தையும் பேச மாட்டேன். சர்ச்சு போவே நீ ஜீசஸ் கையை தூக்க வயசு வராது. எல்லாரும் தப்பு பண்ணுவோம். அதுக்கு பாவடி கேட்கணும். ஏன் பாவடி கேட்கணும் அப்படின்னா கடவுள் நம்மளை மன்னிச்சுடுவா நம்பிக்கை. நான் அடுத்த முறை பண்ணக்கூடாத நம்பிக்கை. யாரையும் குறையா பார்க்காதான் சொல்றேன். அதனால வாழ்க்கை ரொம்ப அழகுன்னு சொல்றேன். ஒரு நொடியும் ஆண்ட ஒரு போனஸ். அடுத்த நொடி உயிரோட போன தெரியாதுல்ல. இங்கே வெளியே போகிறேன், படிக்கட்டு கீழே செத்து போவேன், தடி போட்டுருக்கலாம். வண்டியில் போகிறேன், ஏதோ ஒன்று ஆனால் காப்பாற்றலாம்ல. ஏதோ விஷயம் நடக்குதுல்ல. என்ன காரணம்? என் தாட் சூப்பராக இருக்குது, என் எண்ணம் ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கை கொடுப்பாங்க.